அக்கா அஸ்ஸலாமு அலைக்கும் அக்கா. வலைக்கும் சலாம். வாலி நோக்கம் வந்தாக்கா இப்ப இந்த கடல்ல மீன் இழுக்கிறாங்களாக்கா, இதை பத்தி என்னன்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். இதை பத்தி என்ன சொல்லணும்னா, இப்ப நம்ம காலையில 6 மணிக்கு இவங்க ஒரு தோணியில போய் வலை எல்லாம் எடுத்து போடுவாங்க. இந்த பக்கம் ஒரு 30 பேர், அந்த பக்கம் ஒரு 30 பேர் இழுக்க ஆரம்பிப்பாங்க. சராசரி கிட்டத்தட்ட காலையில 6 மணி டு நைட்டு மதியானம் 3 மணி வரைக்கும் இழுக்க ஆரம்பிப்பாங்க. இதுல மீன் ஒரு நாளைக்கு அல்லாஹ் அளந்த ரிசுக்கு, ஒரு நாளைக்கு 5 லட்சத்துக்கு வரும், 10 லட்சத்துக்கு வரும், ஒண்ணுமே இல்லாம வெறுமடியாவும் வரும். இந்த இந்த இழுக்கக்கூடிய மக்களுக்கு இதை நம்பிதான் வாழ்வாதாரம் இருக்கு. சோ அந்த மீன் வரும்போது இப்போ அந்த கரையை வந்துருச்சு பாருங்க, கழுகை கள்ளப்பிராந்து எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா அந்த வலையை சுத்திக்கிட்டே வரும். சும்மா எத்தனை லட்சம் ரூபாய்க்கு இங்க சராசரியா இங்க ஒரு 20 லட்சத்துக்கும் பட்டிருக்கு, 40 லட்சத்துக்கும் பட்டிருக்கு. ஒண்ணுமே இல்லாம வெறுமடியாவும் வந்திருக்கு. பல நாட்கள் வெறுமடியாவும் வரும். 1 லட்சம் 2 லட்சம் எக்ஸ்போர்ட் வரும் நடக்கும். 7 கிலோக்கு மேல உள்ள மீன் எல்லாமே எக்ஸ்போர்ட் கொடுத்துருவாங்க. 7 கிலோக்கு கீழே உள்ள மீன் எல்லாமே இங்க உள்ள மக்களே. எத்தனை மணில இருந்து இது காலையில 6 மணி டு சாயங்காலம் 3 மணி வரைக்கும் மதியம். பெரும்பாலும் நெய் மீன், வஞ்சிரம், சீலா மீன் தான் படும். நெய் மீன், சீலா தான். இந்த கடல்ல இருக்கிற மீன் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கு. இது ஏன் நல்ல வகையான டேஸ்டா இருக்கு அப்படின்னா, இங்க பவளப்பாறைகள் அதிகம், சுத்தி தீவுகள், நல்ல தண்ணி தீவு, யானைப்பார் தீவு, தீவுகள் அதிகமா இருக்கிறதுனால இங்க உள்ள மீனுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. கீழக்கரை மக்களா இருக்கட்டும், வெளியில உள்ள எல்லா மக்களுமே வாலி நோக்கம் மீன் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸா லைக் பண்ண ஏலம் விடுவாங்க. பெரிய மீன் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. அது நம்ம வேண்டிய ஆள் தோணிக்கிறதுனால நம்ம பேசி வாங்கி தரலாம். நல்லதாக. ஓகே ஓகே.